சி.வி. குமார் மற்றும் தங்கராஜ் தயாரிப்பில் எஸ்.ஜே. அர்ஜுன் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிக்கும் சூதுகவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. விஜய் சாந்திக்கு மேக்ஸிமம் எல்லா படமும் நான் தான் டப்பிங் வாய்ஸ். அதாவது அப்போது அவங்க ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் தான் அவங்களுக்கு டப்பிங் வாய்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்தேன். அம்மா டிம்பிள், அம்மா அந்த பொண்ணை எடுத்துன்னு போய் அருவாமனை எடுத்துன்னு போயிட்டு வெட்டிடுங்கம்மா, உங்கள் பொண்ணாமா அது அப்படின்னா. ஐயோ நான் சொல்லுவேன், ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அந்த கேரக்டர் டிம்பிள் கேரக்டர் அப்படிங்க, அதுக்காக என்ன பண்ண முடியுமா. சிவாஜி அப்பா வேறு சொல்லிட்டாரா, என்னை வந்து பிரச்சனை, என்னை வந்து டென்ஷன் ஆக்கிடாதீங்க, யார் இந்த கேரக்டர் பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக பண்ண வச்சுருங்க, இல்லைனா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு ஏதோ வந்து மிரட்டியிருக்காரு டைரக்டர் சார் ரொம்ப பயந்துட்டு. கிட்டத்தட்ட வந்து 5 பக்கம் டைலாக்கு, எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. சிவச்சந்திரன் சார், லக்ஷ்மிமா, சுலோச்சனா மேம், ராஜீவ், விஜய், எல்லாம், தேங்காய் சீனிவாசன் சார், சிவாஜி அப்பா எல்லாமே இருப்பாங்க. ரவுண்ட் ட்ராலி போட்டு அந்த டைலாக் சகலகலாவல் இப்போ பார்த்தாலும் எனக்கு இப்போது நினைப்பேன், சே இப்படியா அப்போ விழுந்திருக்கோமே. அப்போ இருந்த ஆர்டிஸ்ட்டுங்கள் எல்லாமே நிறைய சொல்லி தருவாங்க, நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து தான் இப்போ நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். எப்படி சிவாஜி அப்பா வந்து நவராத்திரி படத்தை பார்த்துட்டு அந்த 7 கேரக்டரும் வந்து வேறு ஆளுன்னு தான் நினச்சாங்களாம் எல்லாருமே. அந்த மாதிரி வாணி ராணியில் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டருக்குமே பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும். பெண்களில் ஆக்டர் இருக்காங்களே, அவங்கள யார் வந்து உண்மையுமே ரொம்ப டெடிக்கேட்டடாக நீங்கள் பார்த்துருக்கீங்க? பிரீத்தின்னு ஒரு பொண்ணு பண்ணுறா, அவளும் அதே மாதிரி தான், என்ன கேரக்டராக இருந்தாலும் அதே மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மீனாட்சி, சரவணன் மீனாட்சியில் பண்ணாங்க ரக்ஷிதா, அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டட். என்னோட பெரிய ஒரு ஆசை என்னென்னா, நடிச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே என்னோடய எண்டு முடியணும். பெண்களில் ஆக்டர் இருக்காங்களே, அவங்கள யார் வந்து உண்மையுமே ரொம்ப டெடிக்கேட்டடாக நீங்கள் பார்த்துருக்கீங்க? அண்ட் அந்த முன்னாடி நம்ம பழைய காலத்தில் 80s 90s அவங்கெல்லாம் ஒரு எஃபோர்ட் போட்டிருப்பாங்கல்ல, நம்ம பார்க்கும்போதே தெரியும், அந்த மேக்கப் அதெல்லாம் கேர் பண்ணிக்காமல் அந்த கேரக்டர். நீங்கள் தியேட்டர் ஆர்டிஸ்ட் வேறு, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு இடத்துல அவங்களுக்கு சீனே இல்லைனாலும் அவங்க நடிச்சிட்டு இருப்பாங்க, கண்ணாலேயோ இல்லை நான் வேர்பலாலேயோ. ஸோ அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் பார்த்த ஆக்டர் யார் மேம்? இல்லை, இந்த ஜென்ரேஷனில் நான் சீரியலில் நான் பார்த்துருக்கேன், படங்களில் எல்லாமே அப்படி தான். ஏன்னா படங்களில் இப்போ ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வெளியூர்லேருந்து தான் வர்றாங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. ஸோ அது வந்து நான் அவ்வளோ கரெக்டாலாம் இது பண்ண முடியாது. சீரியல்ஸில் வந்து நிறைய பேர் வந்துன்னா நீலிமா ராணி பண்ணுறாங்க, அவங்க என்ன கேரக்டரும் அப்படி பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து தேவி பிரியா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த படங்களில் நான் பார்த்தது வந்து ஷோபா, அவங்க ஊர்வசி ஷோபா, அவங்கள மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை சத்தியமாக பார்க்கவே முடியாது. அந்த ஒரு டெடிக்கேஷன் அவங்க. அப்படி அதான் சொல்கிறேன், இந்த பசி படத்தில் எப்படி நடித்தாங்க, அவங்க ஒரு குப்பை ஆடுற ஒரு கேரக்டர்னால் அப்படியே தான் நடிப்பாங்க. நானும் அவங்கள வந்து அகல் விளக்குன்னு ஒரு படம் நடித்தோம். அந்த படம் தான் விஜயகாந்த் சாரோட ஃபஸ்ட்டு படம். அதுக்கு முன்னாடி இனிக்கும் இளமைன்னு ஒன்று பண்ணியிருப்பார், அதில் ஒரு கராத்தா மாஸ்டராக வந்திருப்பார். பட் இதுதான் அவருக்கு ஹீரோவாக பண்ண படம் அது. ஸோ அந்த டெடிக்கேஷன், நைட்டெல்லாம் வந்து டான்ஸ் ரிஹர்சல் பார்ப்பாங்க. அது என்ன இப்படி அங்கே போய் உட்காரணுன்னா அந்த இடமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பெருக்குங்க, அந்த இடத்த தொடைங்க, அப்போ தான் வந்து நாங்கள் அங்கே வந்து உட்காருவோம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் அங்கே வந்து ஷோபா வந்து அங்கே போய் உட்காருங்கன்னா அப்படியே உட்காந்துருவாங்க. எந்த ஒரு கேள்வி ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதெல்லாம் கிடையாது. டெடிக்கேஷனாக இருக்கிறவங்க அந்த இதில். ஆச்சிமாவும் அப்படி தான். ஆச்சிமா கிட்ட அதை தான் சொல்கிறேனே, பெரிய திரையில் நிறைய பேர், ராதிகா மேம், அவங்ககிட்டலாம் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்திருக்கோம். பட் சீரியலில் பார்க்கும்போது சீரியல்லையும் இப்போவும் ஆர்டிஸ்ட்டுங்களாம் இருக்காங்க, நான் சொன்ன மாதிரி அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களை இவங்க இந்த பிரீத்தின்னு ஒரு பொண்ணு பண்ணுறா, அவளும் அதே மாதிரி தான், என்ன கேரக்டராக இருந்தாலும் அதே மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மீனாட்சி, சரவணன் மீனாட்சியில் பண்ணாங்க ரக்ஷிதா, அவங்களும் ரொம்ப டெடிக்கேட்டட். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீஜான்னு ஆர்டிஸ்ட், அந்த செந்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க சரவணன் மீனாட்சி, அந்த ஆர்டிஸ்ட் அதே ஃபஸ்ட்டு மீனாட்சி. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அந்த பிள்ளை என் கூட தான் ஆக்ட் பண்ணாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு சீரியலு. அதுக்கப்புறம் தான் சரவணன் மீனாட்சி பண்ணாங்க. பட் அவங்களும் அதே மாதிரி தான் டெடிக்கேஷனாக இருப்பாங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க டெடிக்கேஷனாகவும் இருக்கிறாங்கம்மா. பட் இது வந்து படங்களுக்கும் சீரியலுக்கும் பார்க்கும்போது படங்களில் இருக்கிறவங்க அது என்னன்னு சொல்லணும்னா, அது ஒரு நாளைக்கு ஒரு சீன் எடுப்போம், 2 சீன் எடுப்போம், அது பொறுமையாக பண்ணலாம், டைரக்டரும் டைம் கொடுப்பாங்க, எல்லாமே உண்டு. இது சீரியலில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது, ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கணும். அதனால் வந்து நம்ம யாரையுமே குத்தமும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும், அவ்வளோதான்.
இப்போ நீங்கள் ராதிகா மேம் அவங்க மென்ஷன் பண்ணதுனால கேட்குறேன், அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே நம்ம ஒருத்தவங்ககிட்ட கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டான நிறைய ஒப்பீனியன்ஸ் வரும். நிறைய விஷயம். நான் இப்போ பட்டத்து அரசன் கூட நான் பண்ணேன். அதர்வா ராஜ்கிரண் சாருக்கு பேரா பண்ணேன் நான். அதில் ராதிகா மேம் இருந்தாங்க. ராதிகா மேம் சீரியல் ரேடான், அவங்களது ரேடான் கம்பெனி. அதில் ஸ்டார்டிங்லேருந்தே நான் பண்ணுறேன். சித்தி தான் ஸ்டார்டிங் அவங்களது. அதுலேருந்தே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இப்போ தான் ஒரு 2-3 சீரியல் பண்ணலை. ஏன்னா படங்கள் எனக்கு கொஞ்சம் தெலுங்கு ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறேன். ஸோ அதனால எனக்கு பண்ண முடியல. அதனால வாணி ராணி போதும். ராதிகா மேம் சொல்கிறதுக்கு எப்படி சிவாஜி அப்பா வந்து நவராத்திரி படத்தை பார்த்துட்டு அந்த 7 கேரக்டரும் வந்து வேறு வேறு ஆளுன்னு தான் நினச்சாங்களாம் எல்லாருமே. அந்த மாதிரி வாணி ராணியில் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டருக்குமே பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆக்சுவலாக வந்து அக்சசரிஸ்லேருந்து, காஸ்டியூம்ஸ்லேருந்து, அவங்கள பேசுகிற அந்த தொனியிலேருந்து, அந்த நடக்கிற நடையிலேருந்து அப்படி ஒரு டிஃப்ரெண்ட். வாணினா வாணி தான். அது ஒரு மிடுக்காக ஒரு என்ன சொல்ற ஒரு ஹைலி குவாலிஃபைடாக இருக்கும். அதே மாதிரி ராணினா அவங்களுக்கு அதே மாதிரி இந்த சமையல் பண்ணிவிட்டு அது பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா ராணியாக வந்துட்டாங்கன்னா, ராணி கேரக்டரில் வந்தாங்கன்னா எல்லார்ட்டையும் வந்து ஜாலியாக பேசிட்டு கொண்டுட்டு எல்லாமே கலாட்டா பண்ணிவிட்டு காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த வாணி கேரக்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அப்படி ரொம்ப சைலண்ட்டாக அந்த டிக்னிஃபைடோட அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அவங்கக்கிட்டேருந்து நிறைய மேக்கப் விஷயத்துலேருந்து, காஸ்டியூம்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. டெஃபினட்டாக அந்த பாடி லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த பேசுகிற ஸ்டைலே வாணிக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், ராணிக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஒரு அன்ஃபர்கெட்டபிள் கேரக்டர், இந்த கேரக்டர் வந்து நான் ரொம்ப இன்னும் ரசித்து பண்ணேன் அந்த கேரக்டருக்கு வந்து, ஆனால் அந்த அளவுக்கு ரெகக்னிஷன் வந்து நான் பார்க்கல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னோட கெரியர் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிற ஒரு கேரக்டர்? இல்லைடா, நம்ம பண்ணுற ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட்டாக வந்துட்டோம்னா எந்த கேரக்டர் இருந்தாலும் அவங்க வந்து ரசித்து அதை வந்து ஆத்ம திருப்தியோடு தான் பண்ணணும். அது பண்ணலைன்னா வந்து அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். எனக்கு வந்து அந்த பண்ணதில் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா சிவாஜி சாரோட ஆக்ட் பண்ணது. சிவாஜி சாரோட அப்போ நான் டப்பிங்கில் பயங்கர பிஸி. விஜயசாந்திக்கு மேக்ஸிமம் எல்லா படமும் நான் தான் டப்பிங் வாய்ஸ். அதாவது அப்போது அவங்க ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் தான் அவங்களுக்கு டப்பிங் வாய்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்தேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிவாஜி சாரோட இது தேங்காய் சீனிவாசன் சாரோட மருமக கேரக்டர். சிவாஜி சார்கிட்ட வந்து புலம்பி அழுது எல்லாமே அதில் வந்து எல்லாவுடைய டைமென்ஷனும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் ஜெகநாதன் சார் டைரக்ட் பண்ணார். தீர்க்கதரிசி அந்த படம் பேர். அப்போ என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் ஷூட்டிங் வச்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்டிஸ்ட்டுங்க வந்து இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு சிவாஜி அப்பா வேறு சொல்லிட்டாரா, என்னை வந்து டென்ஷன் ஆக்கிடாதீங்க, யார் இந்த கேரக்டர் பண்ணுறாங்களோ அதை கரெக்டாக பண்ண வச்சுருங்க, இல்லைனா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு ஏதோ வந்து மிரட்டியிருக்காரு டைரக்டர் சார் ரொம்ப பயந்துட்டு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார். ஏன்னா ஜெகநாதன் சார் படம் வந்து நான் 2 படம் பண்ணியிருக்கேன். கொம்பேரி மூக்கன் சரிதாவுக்கு சிஸ்டராக பண்ணியிருக்கேன். அப்புறம் இது மலையூர் மம்மட்டியான் அதில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சாருக்கு வந்து என்னை தெரியும். ஸோ உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறார் லேண்ட்லைனுக்கு, அம்மா இந்த மாதிரி நாளைக்கு ஷூட் இருக்குது, பெரியவரோட ஷூட்டிங் இருக்குது. நான் ஐயோ நாளைக்கு எனக்கு விஜயா கார்டனில் டப்பிங் இருக்குது சார், விஜயசாந்திக்கு பேசுறது, நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் சார். நான் ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது ரொம்ப முக்கியமான கேரக்டர், நீ வந்து தான் ஆகணும். என்ன பண்ணுறது எனக்கு வந்து ஆசை அவரோட நடிக்கிறது. சிவாஜி சார் என்ன பெரிய இமயத்தோட நடிக்கிறதுன்னா என்ன பண்ணுறது சரின்னு சொல்ல, அப்போ ஃபோனு இல்லை ஒன்றும் இல்லைன்னா எங்கள் ரைட்டருக்கு சுத்தம் லேண்ட்லைனும் கிடையாது அவருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். நான் சொல்லிட்டேன் சார் நான் முதல்ல போயிடுறேங்க, போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்னன்றதை கேட்டுட்டு சொல்கிறேன், நீங்கள் மேனேஜர்ஸ் யாருன்னா அங்கே அனுப்பி வைங்கன்னு விஜயா கார்டனில் அனுப்ப சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அந்த ரைட்டர் வந்து காலையில் அஸ்டீஸ் 9 மணிக்கு நான் டப்பிங் போகிற மாதிரி போயிட்டு நான் பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ ரைட்டர்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி இந்த கம்பெனி இந்த மாதிரி சிவாஜி சாரோட காம்பினேஷன் சார், ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னும்போது ஐயோ அது அப்படின்னா என்னென்னா நான் தனியாக தான், எனக்கு மட்டும்தான் டப்பிங் தியேட்டர் போடுவாங்க, நான் மட்டும் தனியாக பேசிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு நாளில் முடிஞ்சிடும், இல்லைனா 2 நாளில் முடிச்சிடுவேன் டோட்டல் ஃபிலிமே. அப்போது அதனால் வந்து எனக்கு வேறு யாருன்னா கூட வந்தாங்களா பாவம் அவங்க கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க, இல்லை சீக்கிரம் பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அதனாலட்டுனா அப்போ அன்றைக்கி ஏன் ஒருத்திக்கு தான் கால் ஷீட் போட்டிருக்காங்க, என்னம்மா ஒருத்திக்கு தானம்மா போட்டிருக்கோம் அப்படின்னா, இல்லை சார் இந்த மாதிரி சார். சரி இரு நான் பார்க்குறேன், வேறு யாருன்னா பார்க்குறேன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே இந்த மேனேஜர் வந்துட்டார், பேசினார். அப்புறம் போன உடனே அப்புறம் போய் அந்த ஷூட்டிங்கில் கிட்டத்தட்ட வந்து 5 பக்கம் டைலாக்கு, எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. சிவச்சந்திரன் சார், லக்ஷ்மிமா, சுலோச்சனா மேம், ராஜீவ், விஜய், எல்லாம் தேங்காய் சீனிவாசன் சார், சிவாஜி அப்பா எல்லாமே இருப்பாங்க. ரவுண்ட் ட்ராலி போட்டு அந்த டைலாக் போன உடனே வந்து சிவாஜி சார் பிளெஸ்ஸிங் வாங்கிக்கலாம், என்ன அவரை
பேசுகிறதே பெரிய விஷயம். அதுவும் 5 பக்கம் டைலாக்கு அத்தனை பேரும் சைலண்ட்டாக இருக்காங்க. நான் ஒருத்தி தான் பேசுகிறேன். என் மாமனார் இப்படி என்னை கொடுமைப்படுத்துறாரு, இப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, நான் அழுது பெரிய வீரவசனமெல்லாம் அது. அப்புறம் அவர்கிட்ட போன உடனே அப்புறம் அவர் மேக்கப் சார் இருந்தார், ரங்கசாமி அண்ணன், கொஞ்சம் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னோடனே அப்புறம் பார்த்தோன்னே அவர் அப்படியே இருந்தார். அந்த அவர் உட்காரும்போது கூட அப்படி தான் உட்காருவார். அதை போயிட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு இந்த மாதிரி இந்த பாப்பா தான் வந்து அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு வந்திருக்கான்னு சொன்ன உடனே அப்படியா, சரி 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 படிச்சிட்டியா டைலாக் அப்படின்னாரு. படிச்சுட்டேன்ப்பா அப்படின்னேன். தைரியமாக பண்ணணும், சரி சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த சொல்லுவாங்களே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னு, உள்ளுக்குள்ளே ஆடுறது எனக்கு தான் தெரியுது. அப்புறம் அங்கே போய் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அந்த ட்ராலி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் எடுத்தாங்க. எடுத்த உடனே ஒரே டேக்கில் ஓகே ஆயிடுச்சு. அவ்வளோ டைலாக்கும். ஏன்னா அது எனக்கு மனப்பாடம் ஆகிறதுக்கு, மெமரி பவர் நமக்கு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணதுனால தான் அந்த மெமரி பவரோட அந்த டைலாக்கை பார்த்துட்டு பண்ணிட்ட உடனே அப்பா வந்து பயங்கரமாக கையை தட்டி இங்கே வா ரொம்ப நல்லா பண்ணிட்டேன்னு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அவரு கூப்பிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அவர் சார்பாக எனக்கு ப்ரெசென்ட் பண்ணார். ஸோ இது வந்து எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி கமல் சாரோட நடிக்கும்போது அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம். டான்ஸ் மூமெண்ட்லேருந்து எப்படி அதை எண்டு எப்படி முடிக்கணும், அந்த டயலாக் பேசுகிறது எப்படி முடிக்கணும், அதுக்கப்புறம் சாங்கில் வந்து ஒரு மூமெண்ட்டில் நீ வரும்போது அந்த ஃபினிஷிங்கில் நீங்கள் சகலகலாவல் எப்போ பார்த்தாலும் எனக்கு இப்போது நினைப்பேன், ச்சே இப்படியே அப்போ விழுந்திருக்கோமே, கொஞ்சம் மூமெண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லைன்ட்டுன்னு. அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்லி தருவார். ஸோ இந்த விஷயங்கள் வந்து மறக்க முடியாத லைஃப்பில் நடந்த விஷயங்கள். அதே மாதிரி அந்த சகலகலாவலில் அந்த மரத்தில் பிடிச்சி தொங்குவேன். கையெல்லாம் வந்து அந்த மரம் வந்து இதுவாக இருக்கும், கையெல்லாம் வந்து சதை பேந்து வந்துருச்சு. அப்புறம் கமல் சார் தான் வந்துட்டு அது இதெல்லாம் போட்டு கம்பெல்லாம் போட்டு. அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டையும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பார். டவுன் டு எர்த் வந்து பழகுவார், ரொம்ப நல்லா பழகுவார், சொல்லியும் கொடுப்பாங்க. அப்போ இருந்த ஆர்டிஸ்ட்டுங்கள் எல்லாமே நிறைய சொல்லி தருவாங்க. நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து தான் இப்போ நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். டெஃபினட்டாக மேம். எனக்கு தெரிஞ்ச பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்டே நம்ம சிவாஜி சாரோட நடிச்சதே பிக்கெஸ்ட். எனக்கு வந்து அது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சிமா எனக்கு. மேம், நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது நீங்கள் சொன்னீங்க தெலுங்கு ஃபிலிம்ஸ் நம்ம நடிக்கிறோன்ற மாதிரி. ஸோ அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இல்லை, இப்போ தெலுங்கு படங்கள் நிறைய போதுமா. இப்போ மங்கள்வாரம்னு ஒரு படம் பண்ணேன், அது ஆல் லாங்குவேஜில் வந்து இதுவாச்சு. அதில் வந்து நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு கூட வந்து போயிருக்கு. அதில் போனதுங்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவமான ஒரு விஷயந்தான். டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்போ கூட அவர் சொன்னார், அம்மா நம்ம அந்த ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படிங்கிறதே நமக்கு உண்மையிலே அது கிடைக்கலங்கிறது அடுத்த விஷயம். அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாரு. இப்போ தெலுங்கு படங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன் நான். தமிழ் படங்களும் அதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்ம ஆர்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டும் பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைனா உண்மையாலுமே ஆர்ட் பேஸ்ட் கான்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க நடிக்கிறதுக்கு? இல்லைம்மா, நடிப்புன்றது எல்லாமே ஒன்று தான். கேமரா தான் வித்தியாசப்படும், எல்லாமே உண்டு. அந்த லொக்கேஷன் வித்தியாசப்படும், டைரக்டர் வித்தியாசப்படும். ஆக்டிங்கிறது ஒன்று தான். இந்த இப்போ வெப் சீரியஸில் நான் ஒன்று பண்ணது, அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செத்தும் ஆயிரம் பொண்ணுன்னு ஒரு வெப் சீரியஸ் அவார்ட் ஃபிலிம், அதுவும் அவார்டு இதுக்கு அதான் எடுத்தது. ஆக்சுவலாக அதில் வந்து ஒப்பாரின்னு ஒரு கலை வந்து ரொம்ப நொடிஞ்சு போயிட்டு வருது. அதை வந்து பேஸ் பண்ணி தான் அதை எடுத்தாங்க. அப்போ வந்து இந்த கொரோனா வந்திருக்கிற நேரம், அதில் எல்லாருமே அதை பார்த்துட்டு அப்போ பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. எல்லாருக்கும் வேறு என்ன பார்க்குறதுக்குன்னு அதை பார்த்ததுனால இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அந்த படத்தை பார்த்துட்டு தான் நிறைய கேரக்டர்ஸ் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. செத்தும் ஆயிரம் பொண்ணுன்னு. அதே மாதிரி கிஷோருக்கு அம்மாவாக நான் நடித்தேன் ஒரு பிளட் மணின்னு ஒரு வெப் சீரியஸு. ஸோ அதுவும் இப்போ வெப் சீரியஸ் நிறைய போயிட்டுருக்கு. ஆனால் எல்லாமே அவார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து அதுவும் நல்ல ஒரு, அப்புறம் நடு சென்டர்னு இப்போ ஒரு வெப் சீரியஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ படங்கள் அது படங்களுக்கும் வெப் சீரியஸ்க்கும் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எதுக்குமே ஒரு வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாதுடா, எல்லாமே ஒன்று தான். பட் இப்போ படங்களில் கொஞ்சம் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன உண்மையை சொல்லணுன்னா, இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட்டுன்றதை விட ஃபஸ்ட்டு ஆக்டிங்க்கு வந்தேன், அப்புறம் கேப்பில் வந்து டப்பிங் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே டப்பிங் பேசுகிற அளவுக்கு இப்போ வந்து நான் ஷூட்டிங்கில் கொஞ்சம் ஒர்க்கில் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இப்போ எனக்கே இன்னொருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. ஸோ அதனால் இப்போ எனக்கே அந்த டப்பிங் பேச முடியாத அளவுக்கு எனக்கு வந்து ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு.
அப்படி இது வரைக்கும் அந்த சின்ன வயசுலேருந்து வந்தது தான் இப்போ வந்து நமக்கு இந்த அளவுக்கு இன்னும் வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னமும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு எப்போவுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ உங்ககிட்ட இருந்து கூட நான் சில விஷயங்கள் கற்றுக்கலாம். ஒரு சின்ன இப்போ வர ஆர்டிஸ்ட்டுங்க இன்றைக்கி தான் வந்திருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ அதனால் எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு எப்போவுமே வந்து சொல்லக்கூடாது. அதனால அப்போது பெரியவங்க சொல்லி கொடுத்தது என் மைண்டில் இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நம்ம இன்னமும் ஸ்டாண்ட் பண்ணுறோன்றதே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம்தான். இப்படியே ஆண்டவன் கொண்டு போயிட்டார்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்படியே என்னோட பெரிய ஒரு ஆசை என்னென்னா, நடிச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே என்னோடய எண்டு முடியணும். அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை, மிகப்பெரிய கனவு, எல்லாமே அதுதான் என்னோடது, வேற ஒன்றுமே இல்லைடா. இல்லை, நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரியுது எந்த அளவுக்கு கிரேசின்னு சொல்லுவாங்க, பைத்தியம், கிரேசி, பைத்தியம், அழகா அந்த அளவுக்கு உங்கள் மேலே அந்த ஒரு பாசம் இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிங் மேலே, அது வந்து இன்க்ரெடிபிள் அது. அண்ட் இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து உங்களை சீரியலில் பார்க்குறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வீட்டில் ஒருத்தவங்களா நீங்கள் வில்லி ரோல் பண்ணும்போது உங்களுக்கு திட்டுறதா இருக்கட்டும், இல்லை அம்மா ரோல் பண்ணும்போது, அந்த மாதிரி சீரியலில் ரொம்ப உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அப்கமிங் சீரியல்ஸாக என்ன இதெல்லாம் நடிச்சிட்ருக்கீங்க? இப்போ அண்ணா போய்கிட்டு இருக்குமா, அண்ணால பயங்கர வில்லி தான், எல்லாம் திட்டுவாங்க, திட்ட தான் செய்வாங்க எல்லாரும். ஆனால் என்ன ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாருமே சொல்கிறது என்ன, அம்மா நீங்கள் எந்த கேரக்டர் பண்ணுறீங்களோ மேடம், அந்த கேரக்டரை வந்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு கேரக்டர் பண்ணுறேன், இப்போ நிரோஷாக்கு அம்மாவாக பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா நீங்கள் அது வந்து பயங்கர வில்லி, இதில் பயங்கர சாஃப்ட்டு அஃபெக்ஷனு எல்லாமே. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த கேரக்டர் எடுத்துகிட்டு பண்ணுறீங்களோ மேடம், அந்த கேரக்டராகவே நீங்கள் இப்போ ரொம்ப அழகாக பண்ணுறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வெளியில் நம்ம சும்மா ஏதாவது நின்றுட்டு அங்கே அப்படி நடந்துட்டு இருந்தேன் வாக்கிங்லன்னா, போகிறவங்க ஆடியன்ஸ் பாயிண்டில் போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, வாணி ராணி பண்ணும்போது அது மறக்கவே முடியாதும்மா எனக்கு. அம்மா டிம்பிள், அம்மா அந்த பொண்ணு எடுத்துன்னு போய் அருவாமனை எடுத்துன்னு போயிட்டு வெட்டிடுங்கம்மா, உங்கள் பொண்ணாம்மா அது அப்படின்னா. ஐயோ நான் சொல்லுவேன், ஐயோ அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, அந்த கேரக்டர் டிம்பிள் கேரக்டர் அப்படிங்க, அதுக்காக என்ன பண்ண முடியுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு இதெல்லாம் இருக்குது. அதனால் எந்த கேரக்டர் பண்ணுறோமோ, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சில பேர் வந்து எப்பவும் நம்ம மூஞ்சி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னுவாங்க சீன்ஸ்லையும் சரி, நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். இந்த பக்கம் தெரிஞ்சாலும் சரி, நேராக தெரிஞ்சாலும் சரி, தெரியாமையே இருந்தாலும் சரி, எனக்கு அந்த கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகுதான்னு தான் நான் பார்ப்பேன். ஸோ இதுதான் இப்போ இந்த நிமிஷம். இப்போ நேற்று கூட வந்து எனக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் இருந்ததுக்கு காரணம் வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அவங்க அதுதான் சொல்லுவாங்க, அது நேற்று பேத்தாஸ் சீன் ரொம்ப, நான் கிளிசரின் போட்டுக்க மாட்டேன், அழுந்தேன். அப்புறம் டோட்டல் நம்ம கூட நடித்த ஆர்டிஸ்ட்ங்க அத்தனை பேருமே நல்லா கிளாப்ஸ் பண்ணி, மேடம் சான்ஸே இல்லை மேடம், என்ன மேடம் நீங்கள் அப்போ ஆர்டிஸ்ட் தான். ஸோ அந்த நேமை நமக்கு வாங்கி கொடுக்குது அந்த மாதிரி கேரக்டர்ஸ். இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து இருக்கிறோம், இந்த நிமிஷம் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறோன்னா அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி, அவ்வளோதான். டெஃபினட்டாக மேம், ரொம்ப நல்லா இருந்தது உங்க கூட பேசுனது. அதாவது ஆக்டிங் மேலே இவ்வளோ ஒரு அன்பும் நேசமும், அதுதான் எல்லாமே, அதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கும் உங்க கூட பேசுனது. நன்றி உங்கள் டைமுக்காக. என்ன இந்த மாதிரி இந்த சேனலுக்காக என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணதுக்கு நானும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. CV குமார் மற்றும் தங்கராஜ் தயாரிப்பில் SJ அர்ஜுன் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா நடிக்கும் சோதுகவும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.